ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த பைக்ல போயிட்டு இருக்கும்போது, மைக்க பிடிச்சு பரப்புரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆ இந்த ஆட்சி என்ன பண்ணுது தெரியுதா? அந்த கட்சி என்ன பண்ணுது தெரியுதா? அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சைனா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ முதல்ல நான் வந்து இந்த ரோட்ல போகும்போது, நான் பின்னாடி உட்காந்துட்டு சொல்லுவேன். ஆனா பாருங்க வந்து, ஆ அரசியல் பண்றது நம்ம நாட்டுல. இவங்க எங்கேயோ உள்ளதெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நான் பேசுறேன். ஆனா இன்னைக்கு இதே சமயத்துல இதே சூழல் என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து அமெரிக்கா, ஈரான் இந்த மாதிரி பிரச்சனையால நமக்கு கச்சா எண்ணெய் வரல. அதனால வந்து கேஸ் ப்ராப்ளம், ஸோ பெட்ரோல் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே இஷ்யூவில் வந்து நம்ம நிற்கிறோம். ஸோ அப்போ அன்னைக்கு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே அரசியல் தான், இன்னைக்கு அதே அரசியல் தான். ஸோ அப்போ வந்து இங்கே மாற்றம் ஏன் மாற்றம் வரல அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து என்னடா இல்லை, நம்ம நாட்டில் தண்ணி இல்லையா, மரம் இல்லையா, செடி இல்லையா, காய்கறி இல்லையா, நம்ம ஊரில் வீடு இல்லையா, நம்ம என்ன வண்டியில் போகாமல் இருக்குமா, சைக்கிளில் போகாமல் இருக்குமா, பஸ்ஸில் போகாமல் இருக்கோமா, கப்பலில் போகாமல் இருக்குமா, ஃப்ளைட்டில் போகாமல் இருக்குமா, நம்ம நாட்டில் எல்லா வளமும் இருக்குது. அப்புறம் எதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு வாரம் வந்து வேற நாட்டு சந்தைக்கு நம்ம நாட்டுக்கு தட்டுப்பாடு வருது. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம நாட்டுக்குள்ள உள்ள பொருள் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன் நம்ம ஊரில் உள்ள காய்கறிகளே நம்ம ஊருக்காரங்களுக்கு சாப்பிட கிடைச்சா நம்ம எதுக்கு அடுத்த ஊர்கிட்ட போய் நம்ம கையெழுந்து வரோம். ஸோ இந்த ஒரு மாற்று புரட்சியே நம்ம ஆளுங்கள் இல்லை. எல்லாமே இலவசம் தேடி போகிறீங்களே. இப்போ வந்து நிறைய இலவசம் வந்து உங்களுக்கு வருது தெரியுமா? அது என்ன இலவசம் அப்படின்னா, அங்கங்கே நடக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் இலவசம். ஏன் அப்படின்ற அங்கங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இலவசமாகுதுன்னா, இலவசம் இல்லாமல் கட்டுப்பாடுகள் இருந்தால் மட்டும்தான். இந்த இலவசம் இல்லாமல் கட்டுப்பாடு, ஒரு சட்டம் ஒழுங்கு, ஒரு கடமை நேர்மை அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் எந்த இடத்துலையுமே வந்து சரியான ஒரு 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 இது நடக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கண்ட்ரோல் அப்படின்னா, ஒரு 40 பேர் இருக்காங்க, 40 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து எவன் தப்பு பண்ணாலும் அது உனக்கு தண்டனை விழுவும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல, அதான் வந்து பெரிய கண்ட்ரோல். ஸோ வந்து அந்த கண்ட்ரோல் தான் நம்ம ஆளுங்களுக்கு வந்து இல்லை. இதுக்கெல்லாம் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம நாட்டில் வந்து என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. அன்னைக்கு இது வந்து நான் வந்து பர்சனலாகவே சொல்கிறேனே. அன்றைக்கி ஒரு பையன் சொன்னாப்புல, நீங்கள் வந்து தமிழர் தாண்டி சொல்கிறீங்களே. இப்போ வந்து இந்த தமிழர்கள்லாம் நம்ம வெளிநாட்டில் இருக்கோம். ஸோ அந்த தமிழர்களாக நீங்கள் தமிழர்னு சொல்லிடுறீங்களா, அப்போ வெளிநாட்டில் உள்ள என்ன அடிச்சு வரேன். ஏன் தமிழ்நாட்டில் உள்ளவங்க எதுக்குடா அந்த நாட்டு போகிறேன் நான் கேட்குறேன். என் தமிழ் மண்ணில் பிறந்தவன் என் நாட்டில் என்ன வளம் என்ன, எதுக்காக வெளிநாட்டை போய் சம்பாதிக்கணும்? கொண்டாட்டியை விட்டு, பிள்ளையை விட்டு, அம்மா விட்டு, சொந்தக்காரனை விட்டு, சொந்த ஊருக்காரனை விட்டு, ஒரு திருவிழாவில் கலந்து கொள்ளாமல், ஒரு காதுவத்தில் கலந்துக்காமல், ஒரு கல்யாணத்தில் கலந்து கொள்ளாமல், குழந்தை பிள்ளை பிறக்கும்போது கூட அதை போய் பார்க்க முடியாமல் ஒரு வாழ்வாதாரம் வெளிநாட்டை கொடுத்து அந்த சம்பளம் எதுக்குடா? அப்புறம் எதுக்கு அந்த முறையை நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க? இது என்ன பெருமையாக வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது? டேய், சொந்த ஊரில் 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு வீட்டில் வந்து பொண்டாட்டி பிள்ளை சொந்தக்கார வந்து அன்னைக்கெல்லாம் என்னோட முன்னோர்கள்லாம் அப்படி தான் வாழ்ந்தாங்க. வெளிநாட்டில் போய் வாழ்றது, வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது என்ன? இது நீங்கள் எதுக்காக சம்பாதிக்கிறீங்க? எதுக்காக உங்களுக்கு நாலேஜ் வருது? ஒன்றும் இல்லை. அன்னைக்கு வந்து நம்ம வந்து நாலேஜ் இல்லாமல், ஒரு காட்டுகளை உடையல் இல்லாமல், நம்ம வந்து ஒரு வாழ்வாதார முறைக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ வந்து நம்ம அது எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு விலங்குகள் அடித்து சாப்பிட்டோம், பறவைகள் அடித்து சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே பயிரிடை பண்ணுறோம். ஒரு காய்கறி என்னென்ன காய்கறி வேணும், தண்ணி என்ன, எல்லாமே நமக்கு வந்து ஒரு நாலேஜ் அறிவு இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஒரு வளர்ச்சி பெற்றுட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இது நல்லா கேட்டுங்க, எல்லாரையும் ஒரு வாரம் அடைச்சி போட்டால் நீ சாப்பிடாம தனி விழியம் இருக்க முடியுமா? ஸோ நம்மளோட என்ன நமக்கு தேவை, நமக்கு இதுதான் தேவை. நம்ம நாட்டில் எல்லாமே கிடைக்குது, நம்ம ஊர் எல்லாமே கிடைக்குது. அதை வந்து சரியாக நீங்கள் பயன்படுத்தினா போதுமே. எதுக்குடா வெளிநாட்டுக்கு போகணுங்கிறதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதாவது படிப்பறிவு எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக சிந்திச்சு செயல்படுறதுக்கு ஒரு படிப்பறிவு. உண்மையாக சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 12வது படித்தவனுங்க அவங்களுக்கு வரைக்கும் உள்ள ஒரு நாலேஜ் இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய டிகிரி படிச்சிருந்தாலும் உனக்கு கோடிங்க தான் தெரியுமே. பகுத்தறிவு, ஒருத்தர் அறிவுப்பட்டா அவனை காப்பாற்றணுங்கிற ஒரு பண்பு, பக்கத்து வீட்டுக்காரன், சொந்த ஊருக்காரன், சொந்த மனுஷன், அப்புறம் வந்து இந்த உண்மையானவன், திருடாதவன், நல்ல பழக்கம் உள்ளவன் அப்படியுமே இன்னைக்கு உள்ள எவனுமே சொல்ல மாட்டேன். இன்னைக்கு படிச்சிருக்கலாம், டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணலாம், பெரிய பெரிய பைக் ஓட்டலாம்.
அதுலேயுமே வந்து நம்ம ஆளுங்க வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆம். மகா மோசமானவனையும் சைக்கோவனையும் கிறுக்கனையும் பைத்தியக்காரனையும் ட்ரெண்டாக்கி விடுறாங்க. ஒரு ஒழுக்கமற்ற பேச்சு பேசுகிறவங்க மட்டும் ட்ரெண்டாக்கி பெரிய ஆளாக்கி விடுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து சின்ன சின்ன பசங்களோ பொண்ணுங்களோ ரீல்ஸ் போடுறது இன்ஸ்டாகிராமில் ஒரு சட்டம் வந்து இன்னும் 18 வயசுக்கு அப்புறம் தான் ஓட்டு அப்படின்னு இருக்கும்போது இந்த வயசுக்கு அப்புறம் தான் இந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணணும். இந்த வெப்சைட்லாம் உங்களுக்கு இப்போ தான் காட்டினா இவங்களுக்கு ரீல்ஸ் இன்னைக்கு எத்தனை குழந்தைங்க வந்து ரீல்ஸ் அம்மா ஒரு அம்மாவும் ஒரு ஸ்கூல் போகிற பிள்ளையும் டான்ஸ் ஆடி வெளியே போகிறீங்க. இதெல்லாம் வந்து நல்ல ஒழுக்கமாக நல்ல பண்பாடா ஒரு முதலமைச்சரை எப்படி மரியாதை பேசணும், ஒரு மற்ற கட்சியை ஒரு புதுசாக வந்து அவங்களும் எப்படி மரியாதையை பேசணுங்கிற ஒரு ஒழுக்கம் கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ஒழுக்கம் சொல்லி வளர்க்குற பண்பாடு கிடையாது. ஒரு நல்ல ஒரு அறிவு சொல்லி வளர்க்குற ஒரு கிடையாது. இன்னைக்கு எல்லா ஸ்கூல்லையுமே வந்து ஒரு நல்ல தகவல்களை சொல்லி பசங்களில் வந்து இப்படி இப்போ முன்னாடிலாம் நாங்கள்லாம்